அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப சிம்பிளாக அதே சமயம் டேஸ்டியான இந்த பொட்டேட்டோ ஷார்ட்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5லேருந்து 6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு ஆற விட்டு இந்த மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு நான் இன்றைக்கி 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க. கிட்டத்தட்ட 150 கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு. இதை 3ஐயும் நல்லா தோல் பீல் பண்ணிவிட்டு இதை ஒரு கிரேட்டரில் திருவி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நல்லா கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நம்ம திருவும் போது கட்டி இல்லாமல் நல்லா நைஸாக திருவி எடுக்க முடியும். நீங்கள் ஒரு மேஷர் வச்சு கூட கட்டி இல்லாமல் மேஷ் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 உருளைக்கிழங்கையும் நல்லா திருவி எடுத்தாச்சுங்க. இது கூட ஒரு அரை வெங்காயத்துலேருந்து ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு வெங்காயம் சேர்த்திக்கலாம். பெரிய வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு பாதி வெங்காயம் போட்டால் போதும். பொடியாக நறுக்கின வெங்காயம் கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸு, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் இருந்ததுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பிஸா சீசனிங் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூனும் மைதா 2 டேபிள் ஸ்பூனும் ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் இந்த உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட ஈரப்பதத்துலேயே இதை நல்லா மாவு ஒன்றா கலந்து எடுத்துக்கணும். இப்போ இது மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ரொம்ப காரம் அதிகமாக இருக்காது. காரத்துக்காக நம்ம பெப்பரும் ரெட் ஃப்ளேக்ஸும் தான் ஆட் பண்ணி சில்லி ஃப்ளேக்ஸும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். சில்லி ஃப்ளேக்ஸ் ரொம்ப காரம் கொடுக்காதுங்க. அதனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் சீஸ் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். கையை நல்லா எண்ணெயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப்பில், இப்போ கடையிலலாம் பொட்டேட்டோ ஷார்ட்ஸ் சிலிண்டர் ஷேப்பில் கிடைக்கும். அந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா பால் ஷேப்பில் கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். ஷேப் நம்மளோட விருப்பந்தாங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் நீங்கள் என்ன சைஸில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்னதாக செஞ்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். ரொம்ப பெரிய சைஸாக போட்டுற வேண்டாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து ஒரு அரை மணி நேரம் போல் இதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொறுமையாக ஒன்றா விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் எண்ணெயில் கரண்டியை உள்ளே விடாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் திருப்பி போடும்போது நமக்கு உடையாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு சூப்பரான பொட்டேட்டோ ஷார்ட்ஸ் சீக்கிரம் ரெடி ஆகிடும். இதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. அப்போ தான் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த அளவுக்கு நமக்கு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பொட்டேட்டோ ஷார்ட்ஸ் கிடைக்கும். கிட்டத்தட்ட 20லேருந்து 23 உருண்டை கிடைக்குங்க. நம்ம போடுற சைஸ் பொறுத்து வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். சூடாக இதை டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா மைனஸ் வச்சு சர்வ் பண்ணும்போது குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. குவிக்காக இதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்த 3 உருளைக்கிழங்குக்கு 3 சர்விங் அளவுக்கு பொட்டேட்டோ ஷார்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அதில் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்க வேல்யூ ஒரு போர்ஷனுக்கு உண்டான வேல்யூஸ் தான் நான் இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ.